எந்திரிங்க எந்திரிங்க. உங்களோட மனைவியை தொட்டும் உசுரோட இருக்க கீசக என்ன சாகல. அப்படி இருக்கும்போது நீர் எப்படி எப்படி தூங்கலாம்? என்ன என்னன்னு சொல்லிட்டு சீக்கிரம் போவோம் படுக்கைக்கு. என்ன என்னன்னா யுதிஷ்டருக்கு யார் மனைவியோ அவ எப்படி துக்கப்படாம இருக்க முடியும்? இப்படி கேட்டா காஞ்ச விறகு பச்சை விறகுன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. புடுங்க வேண்டியதானே. நாத்த புடுங்குற மாதிரி வேரோட மண்ணோடையும் அவனை அனுப்பிங்கன்னு பார்த்தேன். ஆனா மூத்த கணவன் தடுத்துட்டாரு. நான் என்ன செய்யணும் சொல்லு. விராடனுக்கு முன்னாடி கங்கம் பார்த்து கொண்டிருக்கும் போது கீசக என்னை காலால வலிச்சான். என்னை போன்ற எவதான் எனக்கு பின்னாடி உயிரோட இருப்போம். நான் திருபராஜனோட புத்திரி, திஷ்டத்துமையோடைய இளைய சகோதரி. நீ மட்டும் கீசகனை கொல்லலைன்னா நான் செத்து விடுவேன். பொண்ணுகிட்ட செத்து விடுவேன். இல்ல விஷத்தை கையிலுக்கு குடிப்பேன். இல்ல இந்த மரத்து மேல ஏறி கீழே விழுந்து உசிரை விட்டுடுவேன். நான் உசிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவன் என்ன நீ எனக்கு தினமும் மனைவியாயிடு என்னைய சுத்தி வரா. வீரியம் இல்லாம கோபம் இல்லாம பலம் இல்லாம இருக்கிற அந்த யுதிஷ்டரிடம் நான் போகவே மாட்டேன். இப்படிப்பட்ட ஒருத்தரை யாரும் பெற்றிருக்கவே வேண்டாம். உன்னோட கோபம் எனக்கு தெரியும், பலம் எனக்கு தெரியும், வீரியம் எனக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட வந்து புலம்புறேன். அவனோட தலைய பூமியில தள்ளி இடது காலாலே மிதையும். அவன் தூங்கி விழிச்சு காலம்பர சூரியனை பார்த்தானா நான் செத்து விடுவேன். இது என் மேல ஆன, அர்ஜுனன் மேல ஆன, நகுலின் சகாதவர்கள் மீது ஆன. யாரோட செய்கைகளையோ நான் திக்கத்தை அடைஞ்சு கீசகனால தடுக்கப்படுறேனோ அந்த சூதாடியை நீ நிந்தனை செய்து இறப்படும் கீசக பூச்சியின் தலையக்கில்ல. நீ சுதேஷனை பார்த்து கொண்டிருக்கும் போது புலியோடையும் எருமை கடாக்களோடையும் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கிற போது எனக்கு மயக்கம் உண்டாகிறது. அதை பார்க்கும் போது அந்த புறத்தில் இருக்கவங்க சிரிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க சைரந்தி அழகா இருக்கா, வல்லனும் அழகா இருக்கா, ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க போல இருக்கு. கந்தவேட்டு கோவிந்தான்னு தினமும் இதைத்தான் பேசுறா சுதேஷன். ஒருத்தனை கட்டிக்கிட்டவ சந்தோஷமா இருக்கா, 5 பேரை கட்டிக்கிட்டா அவசரப்படுறேன். என் அவசைக்கு முடியவே இல்லை போல. அஞ்சலி, நான் இனிமே யுதிஷ்டரையோ தனஞ்சனையோ நகுல சகாதேவர்களையோ அனுசரிச்சு சும்மா இருக்க போறதில்ல. அண்ணன் உன் நிந்தனையை கேட்டாரானால் உயிரை விட்டுருவார். இன்னொரு 30 நாள் பொறுத்துக்கும். 13வது வருஷம் போனதும் நீ பக்த மகிழ்ச்சி ஆயிடுவார். இப்போதே மாதிரி வந்து உயிரை விட்டுரு. நான் உயிரை இருக்கிறது என்ன தான் வைக்க போறீங்க? சரி, நீ என்ன சொல்கிறாங்க நான் அப்படியே செய்கிறேன். உபா கீசகர்களோட சேர்த்து அந்த கீசனை கொண்டுறேன். நாளை காலம்பர கீசகனை பார்த்து நாளை ராத்திரி நடனசாலைக்கு வர சொல்லு. அங்கு சேருவதாக. நாளை ராத்திரி நான் பார்த்துக்கிறேன். போ.
ஆரம்பிச்சேன். அப்போ பலசாலியான கண்டவர்கள் யாரையும் உன்னை காப்பாற்ற வரல. சரி, நீ என்னை வந்து சேர்ந்துரு, நான் உனக்கு தாசமா இருக்கேன். என்னால இனிமே இருக்கவே முடியாது. உனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் 100 பொன்னாணைகளை கொடுக்குறேன். சிச்சி, 100 வேலைக்காரங்களையும் 100 வேலைக்காரையும் கொடுக்குறேன். சிச்சி, பெண் கோவேரி கழுதிகள் கூட்டின அதங்களை கொடுக்குறேன். சிச்சி, நீ என்ன வந்து சேர்ந்தனா எனக்கு பெருமை உள்ள 1000 வேலைக்காரர்களையும் 1000 சொர்ண புலிகளையும் 1000 அந்தப்புறங்களையும் அரசுக்குரியான எல்லா உடைகளும் நான் கொடுக்குறேன். வெக்கமா உனக்கு எப்படி சொல்றதுக்கு? நான் ஏன் நகைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் ஏன் பல் துவைக்கிச்சிருக்கேன்? தலைவி கலையின் மயக்கத்தாலே கலை போய் அகல கலைமதியின் நிலவை துகிலென்று எடுத்து நான் உடுக்கும் போது நீ பெபன்னு என்னை கட்டிக்க வருவல்ல, அப்போ உன்னை நகை கிடைச்சிருச்சுன்னா அதனாலதான் நகை குறிக்கும் பற்குறிக்கும் அளவா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வெட்டி எறிகிறேன். உன்னை கடிச்சா என் பல்பட்டு உனக்கு சீல் பிடிச்சிடக்கூடாது. அதனாலதான் வேப்பங்குச்சி, ஆலம் விழுது, நாய் உருவி இதெல்லாம் போட்டு மாற்றி மாற்றி விளக்கிட்டு இருக்கேன். இனிமே நான் உனக்கு இச்சா உனக்கு சந்தோஷம்தான் இருக்கும். மாவில குத்தின யானத்தாகத்தை முறிச்சு அடியில தங்கப்பொன் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கல, உன் மேலெல்லாம் நான் என் புள்ளால கடிக்கணும். நீ முத்தமிட்டு 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 பாலோடு தேன் கலந்துட்டு மின்தொடி வாழைகிற நீரை நான் மடக்கு மடக்குன்னு குடிக்கணும். ஈசகரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உம்முடன் நான் சேருவதை உம்முடைய தோழனாவது சகோதரனாவது அறியக்கூடாது. நான் ஊருக்கு பயந்தவ. என்னுடைய கந்தனுக்கு தெரிஞ்சா ஆபத்தா போயிடும். அதனால நீ எனக்கு சத்தியம் செஞ்சு தரணும். அதற்கு பிறகு நான் உனக்கு வசப்படுவேன். சத்தியம் சத்தியம். மெதுவா மெதுவா. நீ சொல்றபடியே செய்றேன். பார்க்காத விஷயத்தெல்லாம் வர்ணிக்காத பேசுகிறாரு. இது சரி, மிகைப்படுத்தினாலும் இது பரவாயில்லை. உன்னை பாராதபடி நான் ஒருவனாகவே ஒருவரும் இல்லாத இடத்துக்கு நான் வருகிறேன். அப்படின்னா விராடராஜனால் உருவாக்கப்பட்டிருக்கிற நடனசாலைக்கு வரும். அங்கே இரவில் யாருமே இருப்பதில்லை. இதை கண்டவர்கள் அறிய மாட்டார்கள். நான் ஒருவனாகவே. அப்படின்னா இதுவரை உம்மால் அனுபவிக்கிறாத சுகத்தை நான் உமக்கு காண்பிக்கிறேன். சரி சரி சரி. யாரும் பார்க்கல. அது அர்ஜுனோட நண்பன். அதை பத்தி கவலைப்படாதீங்க. விராடராஜனா உருவாக்கப்பட்டிருக்கிற நடனசாலைக்கு கீசகம் வரேன்னு சொல்லிட்டான். அவனை நாசம் செய்யும். சரி சரி சரி. கர்வம் கொண்ட அந்த கீசகன் கண்டவர்களை நிந்தனை செய்கிறான். நீ எனக்கு பிரியமானதை சொல்லியிருக்க. இந்த விஷயத்துல யாரோட துணையை நான் எதிர்பார்க்கல. இடும்பனை கொன்ற போது எந்த விதமான சந்தோஷம் உண்டானதோ அது போல இப்போ உண்டாக போகுது. விருதுராசுரனை தேவராஜன் கொண்டது போல கீசகனை கொல்ல போறேன். கேசவர் கேசியை பலாத்காரமாக கொண்டது போல கீசகனை கொல்ல போறேன். வெளிப்படையாவது ரகசியமாவது அவனை நாசம் பண்ணிடுறேன். வெளிப்படையாவது
அண்ணன் அனுசரிக்க போறதில்ல. அவர் வேணா சத்தியத்தை வேண்டி மட்டும் உபாசிக்கட்டும். அவரை போலவே அநேகம் பேரும் தர்மத்தை அனுசரிக்கட்டும். எப்படியோ நகரத்துல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம மீண்டும் காணகப்பட்டு வந்துடலாம். அதனால யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாம இருந்து நீங்க அவளை நாசம் செய்ய வேண்டும். அல்ல, உன்னை தொந்தரவு பண்ண அவனை கொண்டு உன்னை சந்தோஷப்படுத்துவேன். தரந்திரி, நீ இந்த கீசகவதத்தினால் மீண்டும் சுகமுடையவளாயிடு. பார்வையாளர் இல்லாம நாடகங்களடா வல்லா. நிச்சயம் உன்னோட காட்சியில் அழைக்கப்பட்ட பார்வையாளர் சிலர் உண்டு. எப்படியோ நாடகமாகவே இருக்கட்டும். இருக்கும்